தேர்தலில் 292 தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி. மோடி தலைமையில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. மக்களவைத் தேர்தலில் 99 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2வது தனிப்பெரும் கட்சியானது காங்கிரஸ் கட்சி. இந்தியா கூட்டணி 234 இடங்களில் வெற்றி. டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு, முழக்கங்களை எழுப்பி தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து. இந்தியா கூட்டணி கட்சிகள் வென்ற தொகுதிகளை விட அதிக தொகுதிகளில் பாஜக மட்டும் வென்றுள்ளது. அரசியலமைப்பு மீது மக்கள் கொண்ட நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி எனவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மக்களவைத் தேர்தலில் 290க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றதை அடுத்து நாடு முழுவதும் பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டம். பாஜக கட்சி அலுவலகங்கள் முன்பு திரண்டு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகம். டெல்லியில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா இல்லத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங் அவசர ஆலோசனை. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று டெல்லிக்கு வருமாறு அழைப்பு. கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாக ஆலோசித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. யுக்திகள் அனைத்தையும் வெளியே சொல்லிவிட்டால் மோடி உஷாராகி விடுவார் என்றும் கருத்து. பதினேழாவது மக்களவையை கலைப்பது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற மத்திய அமைச்சரவை இன்று கூடுகிறது. அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று மக்களவையை கலைத்து குடியரசுத் தலைவர் அறிவிப்பு வெளியிடுவார் என தகவல். தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. இந்தியா கூட்டணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க இன்று டெல்லி செல்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். பிரதமர் பதவி பற்றிய கேள்விக்கு தமது உயரம் தமக்கு தெரியும் என்றும் பதில். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக அரசியலில் தவிர்க்க இயலாத சக்தியாக தொடர தமிழக மக்கள் ஆதரவு என அண்ணாமலை கருத்து. வரும் காலங்களில் மக்களின் அன்பையும் அங்கீகாரத்தையும் பெற உழைப்பை இரட்டிப்பாக்குவோம் என அறிக்கை. முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த கமல்ஹாசன். சிந்தாமல் சிதறாமல் சந்தேகம் இல்லாமல் பெற்றிருக்கும் இந்த வெற்றி இந்தியாவுக்கு வழியும் ஒளியும் காட்டக்கூடியவை என கருத்து. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் இன்று டெல்லியில் ஆலோசனை. ஐக்கிய ஜனதாதளம், தெலுங்கு தேசம் கட்சிகளை அணுகுவது பற்றி ஆலோசிக்கப்படும் என ராகுல் காந்தி பேட்டி. தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி. 29 தொகுதிகளில் 2ஆம் இடம் பிடித்தது அதிமுக கூட்டணி. கோவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தோல்வி. கடும் போட்டி நிலவிய தருமபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி வெற்றி. மக்களவைத் தேர்தல் பாஜகவின் பகல் கனவு பலிக்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க திமுக தொடர்ந்து பணியாற்றும் என உறுதி. 2 நாட்களுக்கு முன்பு கூட கருத்து கணிப்புங்கிற பெயர்ல உளவியல் ரீதியான தாக்குதலை பாஜக தொடுத்துச்சு. ஆனா இந்த தேர்தல் முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாத்திடலாம், வெறுப்பு பரப்புரைகளால மக்களை பிளவுபடுத்தலாம்னு நினைச்ச பாஜகவுக்கு எதிரான மக்களோட தீர்ப்பு இதுதான் எங்க கூட்டணியுடைய வெற்றி. கூட்டணிக்காக அள்ளும் பகலும் உழைத்த தொண்டர்களின் திருப்பாதம் பணிகிறேன். தொண்டர்களின் உழைப்புக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என கண் கலங்குவதாக இபிஎஸ் உருக்கம். ஆந்திராவில் ஆட்சி அமைக்கிறது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி. பிரதமர் மோடி, தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் உள்ளிட்ட தலைவர்கள் தொலைபேசியில் வாழ்த்து. ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கின் 24 ஆண்டுகள் ஆட்சி முடிவுக்கு வருகிறது. முதன்முறையாக ஆட்சியை கைப்பற்றுகிறது பாஜக. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் அறிவிப்பு. தமிழகத்தை சேர்ந்த 4 மாணவ மாணவியர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம்.
உலகக்கோப்பை T20 தொடரில் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து இடையேயான போட்டி மழையால் ரத்து. இன்று இரவு இந்தியா அயர்லாந்து அணிகள் பல பரீட்சை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.